Hello students, in the video நம்ம பார்க்க போறது example 2.27. Okay, question கவனிங்க. Determine the general term of an AP whose 7th term is -1 and 16th term is 17. அதாவது கணக்குல நான் சொன்னேன் ஏழாவது உறுப்பு -1 இருக்கிறது மற்றும் 16வது உறுப்பு 17ஆக இருக்கிறது எனில் determine the general term of an AP. Determine the general term of an AP. கூட்டு தொடர்வரிசையின் பொது உறுப்பை மற்றும் அதாவது பொது உறுப்பை காண்க. That means nth term. Determine the general term. That is nth term. General term means nth term of an AP. Okay, இப்ப solution எடுத்துக்கிறோம். Solution கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப let A P is T1, T2, T3, T4, etc. Okay. Given T7 equal to -1 T7 equal to -1. அதே போல T16 equal 17 கொடுத்தான். Okay. இப்போ nth term கண்டுபிடிக்க போறோம். nth term of AP. Okay, nth term formula என்ன? Tn equals A plus n minus 1 into D. இல்லையா? இப்போ T7 7th term. Okay, T7 equals n equal to 7 போட்டோம். அப்போ A plus 7 minus 1 into D. அடுத்தது T7 ஓட மதிப்பு எவ்வளோ? T7 ஓட மதிப்பு அவங்க கொடுத்திருக்கிறது -1 பிரதிக்கலாம். That's equal to A plus 6D. A plus 16. இதை திருப்பி எழுதிக்கோ. That implies A plus 6D equal to -1. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது கவனிங்க. நெக்ஸ்ட் அதே போல T16 equal A plus 16 minus 1 into D. Okay, T16 ஓட மதிப்பு எவ்வளவு கொடுத்துக்கிறான் பாருங்க 17. T16 ஓட மதிப்பு 17 equal A plus 16 ல 1 கழிச்சா 15D. இது that implies A plus 15D equal to 17. Equation number 2. இப்போ now going to let us find the value of A and D value கண்டுபிடிக்க போறோம். ஓகே, எப்படி ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணாதான் நமக்கு A மதிப்பும் D மதிப்பும் கிடைக்கும். ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 1 கிடைக்கலாம். ஈக்குவேஷன் 2 -1 A plus 15D equal to 17. ஏன்னா இது பெருசா இருக்காதா ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கிறேன். minus A minus 6D plus 1. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் ஆகுது பாருங்க. இங்க பிளஸ் இருக்கு, இது கேன்சல். இங்க என்ன ஆகுது? 9D equal to 18. அப்போ D equal 18 by 9. D equal to 18 by 9. இப்போ இதை கேன்சல் பண்ணாங்களா? கேன்சல் பண்ணா 2. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தது இது எழுதுங்க, இதுக்கு அடுத்து இது எழுதுங்க. ஓகே, இப்போ D வேல்யூ D equal to 2. D ஓட மதிப்பு 2. substitute the D value in equation 1 ல substitute பண்றேன். equation 1 or 2 எதனா எடுத்துக்கோ. நான் சின்னதா இருக்கட்டும் எடுத்துக்கிறேன். உங்க விருப்பம் 2 ல எடுத்துக்கணும், substitute பண்ணலாம் இல்லையா? எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப equation 2 1 எடுத்தா A plus 6D equal to -1. A plus 6D equal to -1. அப்ப D ஓட மதிப்பு எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்றோம். அப்ப A plus 6 into 2 equal to -1. That time A equals
12 minus 1. That's A equal to minus 1 minus 12 plus 12 அந்த பக்கம் போகுது minus ஆகுது. That's A equal to minus 13. A equal to minus 13 கண்டுபிடிச்சிட்டோம். என்னங்க general term of an AP? The general term of an AP நீங்க கண்டுபிடிக்கலாங்களா? ஓகே, அடுத்தது determine the general term of an AP. The general term of AP equal to Tn equal to A plus n minus 1 into D. உங்களுக்கு Tn தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். A ஓட மதிப்பு உங்களுக்கு தெரியும். A ஓட மதிப்பு எவ்வளவு? minus 13 plus n minus 1 into D ஓட மதிப்பு 2. இந்த 2 எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. minus 13 plus 2n minus 2. ஓகே, இது என்ன ஆகுது? ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அப்போ minus 15 plus 2n that's equal to 2n minus 15. ஓகேங்களா? 2n minus 15. General term of Tn equal to 2n minus 15. ஓகே பிள்ளைங்களா, இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் ஆன்சர். ஓகே, therefore the general term of an AP is Tn equal to 2n minus 15. எழுதலாம். Therefore the general term of an AP is Tn equal 2n minus 15. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸாம்பிளுடன் சந்திப்போம். பாய்.